ஹலோ யூடியூபர்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் ஷோ. இன்றைக்கி பேச்சுலர் ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சிறுதானிய உணவு வகைகள். அதாவது கேப்பை, கம்பு, குதிரைவாளி, சாமை, இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் காலையில் என்ன சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, இட்லி, தோசை, இல்லைனா உப்புமா, இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. அதாவது சிறுதானிய உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது கேப்பையில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்றது, அப்புறம் குதிரைவாளியில் செஞ்சு சாப்பிட்ற சோறு, அப்புறம் சாமையில் செஞ்சு சாப்பிட்ற சோறுலாம் இப்போ யாருமே சாப்பிட்றது இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வரகரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது 1970ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரகரிசி சாதம் தான் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சாப்பாடுலாம் இப்போ கண்டிப்பாக யாருமே சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் நம்ம தவிர்த்துட்டு வந்த காரணத்தினால தான் சக்கரை வியாதி, ஒபிசிட்டி எல்லாமே வந்துட்டுருக்கு. இதோட உண்மையான ரீசன் நம்ம ஏன் சாதம் இந்த மாதிரி இட்லி தோசைக்கெலாம் மாறினதுக்கு காரணம் இன்னும் முழுமையான ரீசன் பார்த்தீங்கன்னா 1970களில் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்தது. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி விளைவிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. அதாவது அரிசி ஒரு குறைஞ்சபட்சம் அப்போ செய்கிற விளைஞ்ச அரிசிலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகும். அது 6 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் அதை நம்ம அறுவடை பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் சிறுதானியங்கள் அப்படி கிடையாது. கொஞ்சோண்டு தண்ணியில் 3 மாதம் 4 மாதத்துலேயே அதை பயிர் பண்ணி அறுவடை பண்ணிடலாம். அந்த மாதிரி டயத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அரிசிக்கு ரொம்ப ரொம்ப தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. ஸோ அரிசி யார் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பணக்கார வர்க்கத்தினர் மட்டும்தான் அந்த அரிசி சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அந்த மாதிரி டயத்தில் கூழோ கஞ்சியோ சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ஏழைய வீட்டு மக்களாக தான் இருந்தாங்க. அதாவது வரகரிசி சாதம், கேப்பையில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்றது, கேப்பக்கூழ், கம்மங்கூழ், இந்த மாதிரி சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. அதாவது அரிசி சாதங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இல்லை, ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதனால் இந்த அரிசி மேலே இருந்த மோகம் கொஞ்சம் நாள் ஆக அதாவது நம்மளுக்கு பணம் கிடச்சதுக்கப்புறம், நம்ம கொஞ்சம் வசதியானதுக்கப்புறம், இந்த பஞ்சம் மாறினதுக்கப்புறமும் இந்த அரிசி சாதத்துக்கு மேலே இருந்த மோகம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிடுச்சு. ஸோ இந்த ஜாஸ்தியான காரணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்த சிறுதானிய வகைகளை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சுட்டோம். மெயினாக நம்ம சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அரிசி மட்டும் தான். காலைல இட்லி தோசை சாப்பிட்றோம், நல்ல ஃபுட்டு தான். ஆனால் என்ன சாப்பிட்றோம், அதில் அரிசி உளுந்து, இதை தவிர்த்து வேறு எதுவுமே சாப்பிட்றல. மதியம் சாதம், நைட்டு மோஸ்ட்லி பெரும்பாலும் வீட்டில் சாதம் சாப்பிட்றாங்க. இல்லைன்னா அங்கேயும் மறுபடியும் இட்லி தோசை, எப்பாவது வேணால் சில வீட்டில் மட்டும் சப்பாத்தி சாப்பிட்றாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா யாருமே இப்போ சிறுதானிய வகைகளை சாப்பிட்றது கிடையாது. அதாவது எப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு உடம்பு எப்போ வெயிட் ஜாஸ்தி ஆகுது, இல்லை சக்கரை வியாதி வருது, இந்த மாதிரி டயத்தில் மட்டும்தான் அந்த சிறுதானிய வகைகளை தேடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சிறுதானிய வகைகளை நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் தான் நான் இது இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை போட்டிருந்தேன். அடுத்து இப்போ வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ப மாவில் எப்படி ரொட்டி செய்கிறதுன்னு போடுறேன். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இட்லி தோசைகள் சாப்பிட வேண்டாம்னு சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகளையும் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்கள், வாரம் நீங்கள் ஒரு டைட் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. அதாவது 7 நாளில் நம்ம காலை நேரங்களில் என்ன சாப்பிட போகிறோம், மதிய நேரங்களில் என்ன சாப்பிட போகிறோம், இந்த இரவு நேரங்கள் என்ன சாப்பிடுவோங்கிறதுக்கு ஒரு பக்கா பிளானிங் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி மதிய சாப்பாடுங்கிறது நம்ம மோஸ்ட்லி சாதம் தான் சாப்பிட்றோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைட்டும் காலையிலையும் மட்டும் இந்த சிறுதானிய உணவுகளை எந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. அதாவது கேப்பையில் கூழ் கண்டி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம். வரகரிசி சோறுங்கிறது சுத்தமாக மறந்து போயிடுச்சு. அதாவது ஒரு காலத்தில் சாதம், அதாவது சோறு அப்படின்னா வரகரிசி சோறு, நெல்லுச்சோறு, அந்த மாதிரி இந்த டைம்லாம் இப்போ மாறி சாதம் அப்படின்னாவே அதை நெல்லிலேருந்து கிடைக்கிற அரிசி சாதம் மட்டும்தான் இன்றைக்கி வழக்கத்தில் இருக்குது. மற்ற எல்லா சாதமும் போயிடுச்சு. இன்னும் நிறைய அரிசி வகைகள் இருக்குது. அதாவது கருப்பு கலரில் ஒரு ரைஸ் இருக்கும், பிளாக் ரைஸ்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா பர்மாலெல்லாம் அந்த ரைஸ் ரொம்ப ஃபேமஸ். பர்மா ரைஸ்னு கூட அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கனாவே அந்த அரிசியோட மேல் கோட்டிங்கே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். அதாவது அரைக்கும் போதே அந்த ரைஸோட அந்த மேல் கோட்டிங் இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இன்னும் பர்மாவில் கூட அந்த ஃபுட்டு நிறையா சாப்பிட்டுருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் கூட அந்த ஃபுட்டு நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம கம்ப்ளீட்டாகவே மறந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம ரெனியூ பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட டெய்லி வாழ்க்கையில் சாப்பிட்டுட்டு வந்துருந்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுட்டு சிறுதானிய உணவுகள் அப்படிங்கிற விஷயங்களை கம்ப்ளீட்டாக எடுங்க. அதில் என்னென்னலாம் சமைக்க முடியும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நிஜமாகவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.